1912 இட்டாலியில் இருக்கிற பிரான்ஸ்கட்டி சிட்டியில் இருக்கிற ஒரு காலேஜ்க்கு ஒரு புக் டீலர் வந்திருந்தாரு. அவரோட பேரு வில்ஃப்ரெட் வாய்னிச். வில்ஃப்ரெட்க்கு பொதுவாக இந்த பழைய புக்ஸ், ஆன்டிக் புக்ஸ் இதெல்லாம் வாங்குறதுல ஆர்வம் அதிகம். எங்கே ஆன்டிக் புக்ஸ் கிடைச்சாலும் உடனே அதை வாங்கிடுவார். அன்னைக்கு அவர் அந்த காலேஜில் கவர் கிழிஞ்சு போய் ஒரு பழைய புக்கை ஷெல்ஃபில் இருக்கிறத பார்த்தாரு. அந்த புக் பார்க்கறதுக்கு ஆட்டு தோலை வச்சு தச்ச மாதிரி இருந்திருக்கு. வில்ஃப்ரெட் அந்த புக்கை பார்த்ததும் அதை எடுத்து படிக்க முயற்சி செய்ய ஆரம்பிச்சாரு. அந்த புக்கை படித்து பார்த்த அவருக்கு அந்த புக்கில் என்ன எழுதியிருக்குன்னு எதுவும் புரியல. உண்மையை சொல்லணும்னா அவரால் அந்த புக்கை சுத்தமாக படிக்க முடியல. ஆனால் வில்ஃப்ரெட் அந்த புக்கில் இருக்கிறத எப்படியாச்சும் படித்து மீனிங்கை புரிஞ்சுக்கணும்னு முடிவு பண்ணி உடனே அந்த புக்கை வாங்கி தன்னுடைய பேரில் ரிஜிஸ்டர் பண்ணிக்கிட்டாரு. ஆனால் அப்போ அவருக்கு தெரியாது, அவர் வாங்கின இந்த புக் தான் ஃப்யூச்சரில் ஒரு வரலாற்றை உருவாக்கக்கூடிய உலகத்திலேயே ரொம்ப மர்மமான புக்காக இருக்கும்னு. அந்த புக்கில் என்ன எழுதியிருக்குன்னு தெரிஞ்சுக்கவும் அதை படிக்கவும் வில்ஃப்ரெட் ரொம்ப ஆர்வமாக இருந்தார். வில்ஃப்ரெட் வாங்கின இந்த புக் உலகத்தோட எதிர்காலத்தை தெரிஞ்சுக்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சாரு. இதை படித்து புரிஞ்சுக்கிட்டா மனுஷன் 1000 வருஷம் வரைக்கும் உயிர் வாழ முடியும்னு, அப்படி இல்லைன்னா சில மர்மமான கேள்விக்கு இந்த புக் மூலியமாக பதில் கிடைக்கலான்னு அவர் நினச்சாரு. அப்படி அந்த புக்கில் என்ன எழுதிருந்துச்சு? வாய்னிச் நினச்ச மாதிரி அந்த புக்கை வச்சு மனுஷன் 1000 வருஷம் உயிர் வாழ முடிஞ்சதா? இல்லை ஏதாச்சும் ஒரு மர்மமான கேள்விக்கு இந்த புக் மூலியமாக பதில் கிடைச்சதா? இந்த எல்லா கேள்விக்குமான பதிலை தான் நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வில்ஃப்ரெட் வாய்னிச் வாங்கின இந்த புக்கில் கிட்டத்தட்ட 240 பேஜஸ் இருந்திருக்கு. அதில் 10 லட்சத்துக்கும் அதிகமான டிராயிங்ஸ் இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் 1,70,000 கேரக்டர்ஸ் இருந்திருக்கு. இந்த புக்கில் சில பேஜஸில் சில எழுத்துக்களும் இருந்திருக்கு. ஆனால் அந்த புக்கில் எழுதியிருந்த மொழியை யாராலையும் புரிஞ்சிக்க முடியல. பட் படத்தை மட்டும் பார்த்து வாய்னிச் அதில் இருக்கிற இன்ஃபர்மேஷன் என்னவா இருக்கும்னு சொல்லி கொஞ்சம் கெஸ் பண்ணியிருக்காரு. இந்த புக்கில் இருந்த பிக்சர்ஸில் சோலார் சிஸ்டமில் ஆரம்பித்து மனித உடல், மரம், செடி இப்படி நிறைய படங்கள் வரையப்பட்டிருக்கு. இதை பார்க்குறப்போ மருத்துவ குணம் வாய்ந்த செடிகள் பற்றியும் யூனிவர்ஸ் சம்மந்தமான இன்ஃபர்மேஷன் இந்த புக்கில் இருக்கலான்னு நினச்சாரு. வெறும் பிக்சர்ஸ் வச்சு அவர் கெஸ் மட்டும்தான் பண்ணாரே தவிர அதில் என்ன எழுதியிருக்குன்னு தெளிவாக புரிஞ்சுக்க முடியல. இத்தனைக்கும் வாய்னிச் உலகத்திலேயே டாப் யூனிவர்சிட்டியில் படித்தவர். 15 லாங்குவேஜஸை புரிஞ்சுக்கவும் 5 லாங்குவேஜஸில் எழுதக்கூடிய திறமையும் அவர்கிட்ட இருந்திருக்கு. ஆனால் அவராலேயே இந்த புக்கை படித்து புரிஞ்சுக்க முடியல. அவர் எடுத்த எல்லா முயற்சிகளும் தோல்வியில் முடிஞ்சுது. வாய்னிச் மட்டும் இல்லாமல் அவரை சுற்றி இருக்கிறவங்களால கூட இந்த புக்கில் என்ன எழுதியிருக்குன்னு புரிஞ்சுக்க முடியல. இவ்வளோ வித்தியாசமான இந்த புக்கை பற்றி முதல்ல வில்ஃப்ரெட் வாய்னிச் தான் கண்டுபிடிச்சதுனால இந்த புக்குக்கு வாய்னிச் மேனுஸ்கிரிப்ட்னு பேர் வச்சாங்க. வாய்னிச் இந்த புக்கை டீகோட் பண்ணுறது தான் தன்னுடைய வாழ்நாள் லட்சியமாக நினச்சாரு. இந்த புக்கில் எழுதியிருக்கிறது ஒருவேளை கோட் லாங்குவேஜாக இருக்கலான்னு நினச்ச அவர் உலகத்தில் இருக்கிற நிறைய கோட் பிரேக்கர்ஸ் கிட்ட இதை டீகோட் பண்ண முடியுமான்னு முயற்சி செஞ்சு பார்த்தாரு. ஆனால் அதை அவ்வளோ ஈஸியாக யாராலையும் டீகோட் பண்ண முடியல. என்னதான் வாய்னிச்சால இந்த புக்கில் இருக்கிற கோட்ஸை டீகோட் பண்ண முடியலனாலும் அவருக்கு சரியா 19 ஆகஸ்ட் 1666 எழுதப்பட்ட ஒரு லெட்டர் ஒன்று கிடைக்குது. அந்த லெட்டரில் ஜோனிஸ் மார்க்கஸ் மாஹின்னு சொல்லக்கூடிய ஒரு டாக்டர் இந்த புக்கை ரோமில் இருக்கிற ஆத்தனேஷியஸ் ஸ்கார்ச்சருக்கு கொடுக்குறேன்னு சொல்லி எழுதியிருந்தாரு. அந்த லெட்டரில் இந்த புக் ஒரு கோட் லாங்குவேஜில் எழுதப்பட்டு இருக்கணும், இது வரைக்கும் யாரும் அதை புரிஞ்சிக்க முடியலன்னு எழுதியிருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் இந்த புக் ஒரு ஜெர்மன் அரசன்கிட்ட இருந்ததாகவும் அண்ட் இந்த புக்கை எழுதின எழுத்தாளரோட பேர் ராஜர் பேகனை சொல்லி எழுதியிருந்துச்சு. வாய்னிச் இந்த ராஜர் பேகன் யாருன்னு தேடினப்போ அவர் 13ஆம் நூற்றாண்டில் இருந்த ஃபேமஸான ஃபிலாசபர் அண்ட் சயின்டிஸ்ட்னு தெரிய வந்திருக்கு. அவர் ஒரு மத குருவாகவும் இருந்திருக்காரு. சர்ச்சில் மெம்பராக இருந்த பேகனுக்கு சயின்ஸில் அதிக ஆர்வம் இருந்திருக்கு. ஆனால் அந்த காலத்தில் சர்ச்சில் இருந்தவங்க சயின்ஸை எதிர்த்தாங்க. அதனால் சயின்ஸ் மேலே ஆர்வம் இருந்த பேகனை சிறையில் அடைச்சி வச்சுருந்தாங்க. இதனால தான் பேகன் இந்த புக்கை கோட் லாங்குவேஜில் எழுதியிருக்கலான்னு நம்பினாங்க. பேகன் தான் இந்த புக்கை எழுதி இருக்கணும்னு கண்டுபிடிச்சாலும் அவர் என்ன எழுதியிருக்காருன்னு யாராலையும் கண்டுபிடிக்க முடியல. வாய்னிச் மட்டும் இல்லாமல் இன்னும் பெரிய பெரிய தத்துவ ஞானிகளால் கூட இந்த புக்கை புரிஞ்சிக்க ரொம்பவே கஷ்டப்பட்டாங்க. இந்த புக்கில் இருக்கிற குழப்பத்தை சால்வ் பண்ண ஃபேமஸ் அமெரிக்கன் கிரிப்டோகிராஃபரான வில்லியம் எஃப் ஃப்ரேட்மேன் கூட முயற்சி செஞ்சதா சொல்கிறாங்க. இந்த ஃப்ரேட்மேன் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்மி கிரிப்டோகிராஃபர். த வேர்ல்ட்ஸ் கிரேட்டஸ்ட் கிரிப்டாலஜிஸ்டில் ஒன்றா இருக்கிற இவர் வாய்னிச் மேனுஸ்கிரிப்டை டீகோட் பண்ணுறதுக்காக தன்னுடைய 40 ஆண்டு காலத்தை செலவிட்டதா சொல்கிறாங்க. ஆனால் அவராலையும் இந்த புக்கில் இருக்கிறத டீகோட் பண்ண முடியல. வில்ஃப்ரெட் வாய்னிச் இந்த புக்கில் இருக்கிற வார்த்தைகளை கண்டுபிடிக்கிறதுக்காக தன்னுடைய முழு வாழ்க்கையையும் செலவழிச்சிருக்காரு. ஆனால் சரியா 1930 அவர் நினச்சதை சாதிக்க முடியாமல் இறந்து போகிறாரு.
அவரோட இறப்புக்கு அப்புறம் சில வருஷம் இந்த புக் அவரோட மனைவி கிட்ட இருந்திருக்கு. சில வருஷம் கழிச்சு இந்த புக் பத்தி யாரும் பெருசா யோசிக்கல. ஆனா வாய்னிச்சோட மனைவி இறந்ததுக்கு அப்புறம் உலகம் முழுக்க இருக்கிற கிரிப்டோகிராஃபர்ஸ் திரும்பவும் இந்த புதிருக்கான விடை என்னவா இருக்குன்னு சொல்லி தேட ஆரம்பிச்சாங்க. வில்ஃப்ரெட் வாய்னிச்சோட இந்த புக்கை ஹானஸ் பீட்டர் கிராஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒரு வியனிஸ் புக் கலெக்டர் வாங்கியிருக்காரு. அவர் இந்த புக்கை ஒரு லைப்ரரிக்கு தானமா கொடுத்துருக்காரு. அதுக்கப்புறம் இது அமெரிக்காவில் இருக்கிற ஏல் யூனிவர்சிட்டியில் இருக்கிற லைப்ரரிக்கு போயிருக்கு. அங்கே அவங்க இந்த புக்கில் இருந்த எல்லா பேஜஸையும் ஸ்கேன் பண்ணி இன்டர்நெட்டில் அப்லோட் பண்ணிடுறாங்க. இன்டர்நெட்டில் அப்லோட் பண்ணதுக்கப்புறம் இந்த புக் எல்லாருக்கும் கிடைச்சிருக்கு. உலகம் முழுக்க மர்மமான விஷயங்களில் ஆர்வம் இருக்கிற மக்கள், கிரிப்டோகிராஃபர்ஸ் இந்த புக்கில் இருக்கிற விஷயத்தை டீகோட் பண்ண முயற்சி செய்ய ஆரம்பித்தாங்க. அதில் ஒருத்தர் இந்த புக்கை கார்பன் டேட்டிங் வச்சு கண்டுபிடிக்க நினச்சாரு. பொதுவாக இந்த கார்பன் டேட்டிங் அப்படிங்கிறது ஒரு சயின்டிஃபிக் ப்ராசஸ். கார்பன் டேட்டிங் பண்ணால் இந்த புக் எவ்வளோ வருஷம் பழசுன்னு சொல்லி கண்டுபிடிக்க முடியும். கார்பன் டேட்டிங் பண்ணதுக்கப்புறம் அந்த ரிசல்ட்டை மக்கள் முன்னாடி சொன்னப்போ தான் தெரிஞ்சது வில்ஃப்ரெட் வாய்னிச்சோட அனாலிசிஸ் தப்புன்னு. ஏன்னா இந்த புக் உண்மையிலேயே 15ஆம் நூற்றாண்டை சேர்ந்ததுன்னு தெரிய வந்திருக்கு. ஆனால் வாய்னிச் இந்த புக்கை எழுதினதா சொன்ன ராஜர் பேகன் சரியா 1214 இருந்து 1294 வரைக்கும் மட்டும்தான் வாழ்ந்திருக்காரு. அப்படி இருக்கிறப்போ இந்த புக்கை எப்படி பேகன் எழுதியிருக்க முடியும்? அப்போ இந்த புக்கை பேகன் எழுதலைன்னா வேற யார் எழுதியிருப்பாங்கன்னு யோசிச்சப்போ ஆராய்ச்சியாளர்களுக்கு இன்னொருத்தர் மேல சந்தேகம் வந்திருக்கு. அதுதான் லியோனார்டோ டாவின்சி. டாவின்சி பத்தி நம்ம எல்லாருக்கும் தெரியும். நல்ல கலைஞர், ஓவியர், உலக புகழ் பெற்ற ஓவியமான மோனாலிசாவை உருவாக்கினவர். வாய்னிச் மனுஸ்கிரிப்ட்ல பயன்படுத்தப்பட்ட சிம்பாலிக் லாங்குவேஜ் டாவின்சியோட மற்ற புக்லையும் இருக்குன்னு கண்டுபிடிச்சாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மேனுஸ்கிரிப்டில் ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு கிளாக் மாதிரியான ஸ்ட்ரக்சர் இருக்கிறத பார்த்தாங்க. அந்த கிளாக் பிக்சரில் இருக்கிற டைம் சரியா 10 இருந்து 10:30 மணின்னு இருந்திருக்கு. அந்த படத்துக்கு கீழே சின்ன எழுத்தில் 1452ன்னு சொல்லி நம்பரும் இருந்திருக்கு. ஆராய்ச்சியாளரான எரிக் ஷெர்வுட் பல வருஷ ஆராய்ச்சிக்கு அப்புறம் இந்த புக்கில் மென்ஷன் ஆகியிருக்கிற டைம் பார்த்தீங்கன்னா லியோனார்டோ டாவின்சியோட பிறந்த நேரத்தோட ஒத்து போகுதுன்னு சொன்னாங்க. கீழே சின்ன எழுத்தில் எழுதப்பட்ட வருஷத்துல தான் அவர் பிறந்திருக்காருன்னு சொன்னாங்க. கார்பன் டேட்டிங் ரிசல்ட் வச்சு பார்க்குறப்போ இந்த புக் 15ஆம் நூற்றாண்டோட இறுதியில் எழுதப்பட்டதா இருக்கலாம்னு கண்டுபிடிச்சாங்க. அப்படி பார்த்தா டாவின்சி தன்னுடைய சின்ன வயசுலயே இந்த புக்கை எழுதியிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொன்னாங்க. ஆனால் சில ஆராய்ச்சியாளர்கள் இதை அக்செப்ட் பண்ணிக்காம இதெல்லாம் ஒரு கோ இன்சிடென்ட்டாக இருக்கலாம்னு சொன்னதுனால இந்த புக்கை பற்றின வரும் திரும்பவும் தொடர ஆரம்பிக்குது. 2015ஆம் வருஷத்துக்கு அப்புறம் சில சயின்டிஸ்டோட யோசனைப்படி இந்த புக்கில் இருக்கிறத புரிஞ்சிக்க ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை யூஸ் பண்ணி பார்க்கலான்னு முடிவு பண்ணுறாங்க. அதுக்காக ஒரு அல்காரிதத்தை உருவாக்குறாங்க. ஸ்கேன் பண்ண இந்த புக்கோட கான்டென்ட்டை இன்புட் பண்ணி கமெண்ட் கொடுத்து பார்க்குறாங்க. சயின்டிஸ்ட் இந்த தடவை எப்படியாச்சும் இந்த புக்கில் இருக்கிறத டீகோட் பண்ணால் நீண்ட நாள் மர்மத்துக்கான விடை கிடைக்கும், வரலாற்றில் தங்களுடைய பெயர் இடம் பிடிக்கும்ன்ற நம்பிக்கையில் காத்துக்கிட்டு இருந்தாங்க. அவங்க மட்டும் இல்லாமல் உலகம் முழுக்க இருந்த மக்கள் கூட இந்த புக்கில் இருக்கிற வார்த்தைக்கான அர்த்தத்தை புரிஞ்சுக்கணும்னு ஆவலாக இருந்தாங்க. தேவையான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் கொடுத்து ப்ராசஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. ஆனால் இந்த தடவையும் அவ்வளோ ஈஸியாக முடியல. கொஞ்ச நேரத்திலே அந்த ப்ராசஸ் ஸ்டாப் ஆகி எரர் காட்ட ஆரம்பிச்சிருக்கு. ஏனால கூட இந்த புக்கை டீகோட் பண்ண முடியல. ஆனால் இந்த முயற்சி அப்போ இந்த புக்கில் இருக்கிறது ஹீப்ரூ லாங்குவேஜில் எழுதப்பட்டிருக்குன்னு கண்டுபிடிக்க முடிஞ்சது. ஸோ இந்த இன்ஃபர்மேஷனை வச்சு ஆராய்ச்சியாளர்கள் இந்த புக்கில் இருக்கிற டெக்ஸ்ட் ஒரு ஆல்ஃபாகிராம் மாதிரி எழுதப்பட்டிருக்குன்னு நம்பினாங்க. ஆல்ஃபாகிராம் அப்படிங்கிறது அகர வரிசையில் எழுதப்பட்ட எழுத்துக்களை குறிக்குது. இதெல்லாம் வச்சு ஆராய்ச்சியாளர்கள் திரும்பவும் இந்த புக்கை படிக்க முயற்சி செய்கிறாங்க. ஆனால் எவ்வளவோ முயற்சி செஞ்சும் இந்த புக்கில் என்ன எழுதியிருக்குன்னு புரிஞ்சுக்க அவங்களால முடியல. இதுக்கு நடுவில் மீடியாவில் ஒரு புது நியூஸ் பரவ ஆரம்பிக்குது. ஹிஸ்ட்ரி டீச்சரும் டெலிவிஷன் ரைட்டருமான நிக்கோலஸ் கிப்ஸ் இந்த புக்கை டீகோட் பண்ணிட்டதாகவும் அதில் சில மருந்துக்கான குறிப்புகளும் பெண்களுக்கான ஆரோக்கிய தகவல்கள் இருக்குன்னு சொல்லியிருக்காரு. ஆனால் இதுக்கான சரியான ஆதாரம் இல்லாததுனால ஆராய்ச்சியாளர்கள் இதை ஒத்துக்கலை. எல்லா முயற்சியும் தோல்வியில் முடிஞ்சதுனால வழக்கமாக சொல்கிற மாதிரி இந்த புக்கை மனுஷன் எழுதலை, ஏலியன்ஸ் அதாவது வேற்று கிரகவாசிகள் அவங்களுடைய மொழியில் எழுதியிருக்கலான்னு சொல்ல ஆரம்பித்தாங்க. சில பேர் இது வாய்னிச்சோட பணம் சம்பாதிக்கிற திட்டமாக இருக்கலான்னு கூட சொன்னாங்க. இன்னும் சில பேர் இது யாரோ ஒரு பைத்தியக்காரன் கிறுக்கி வச்சுட்டு போயிருக்கான்னு கூட சொல்ல ஆரம்பித்தாங்க. எது எப்படி இருந்தாலும் இப்போ வரைக்கும் யாராலையும் இந்த வாய்னிச் மேனுஸ்கிரிப்டில் இருக்கிற எழுத்துக்களில் என்ன எழுதியிருக்குன்னு புரிஞ்சிக்க முடியல. ஆனால் மக்கள் இன்னமும் பல புதிய கருத்துக்களை சொல்லிட்டு தான் இருக்காங்க. நீங்கள் அந்த புக்கை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு உங்கள் கமெண்ட்ஸை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.